அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உளுந்து வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, இந்த சின்ன கிளாஸில் 2 கிளாஸ் போட்டுக்கோங்க. அப்படி இல்லையா 1/4 கிலோ உளுந்து எடுத்துக்கோங்க. கருப்பு உளுந்து இருக்குல்ல, தோல் உளுந்து, அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் அது டைம் எடுக்கும் நம்ம கழுவுறதுக்கு, நீங்கள் வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க, சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் கழுவிக்கிங்க 2-3 தடவை. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் கழுவக்குள்ள அதோட சத்து போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கழுவ வேணாம், நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் களிமாவு அரைக்கக்குள்ள நீங்கள் கருப்பு உளுந்து அதிகபட்சம் சேர்த்துக்கோங்க, அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அதோட தோலில் சத்து இருக்குது, அதனால் நீங்கள் களிமாவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், நீங்கள் லைட்டாக அமுக்கி 1 மணி நேரம் ஊறினாலே போதும். நல்லா அமுக்கி பார்த்திங்கனாலே லைட்டாக நகத்தை வச்சு நல்லா அழகாக கட்டாயி கிடைக்கும். இது நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 4-5 ஐஸ் டியூப், ஒரு 3 இல்லை 4 சேர்த்துக்கோங்க, அதே போதும். அதனால் நீங்கள் தண்ணி ஊற்ற வேணாம், ஐஸ் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா தண்ணியாக போயிடும். இதை வச்சு நீங்கள் கடைசி வரைக்கும் அரைச்சிக்கோங்க. அப்படி அரைக்கக்குள்ளே தான் அது மிக்ஸி ஓவராக ஹீட் ஆகும். நம்ம அரைக்க அந்த ஹீட் ஆகக்கூடாதுன்றதுனால தான் நம்ம ஐஸ் டியூப் போடுறோம். பாருங்கள், இப்போயும் எனக்கு ஜில்லுன்னு தான் இருக்குது. இது கொஞ்சமாக நல்லா நைஸாக அரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியில் போட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலே மிதக்கும், உள்ளே போகக்கூடாது. இது 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் கையாலையும் அடித்து எடுத்துக்கலாம், இந்த மாதிரி மிக்ஸ்க வச்சு நீங்கள் அடித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக முறுமுறுன்னு கிடைக்கும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன், முறுமுறுன்னு இருக்கும். ஏன்னா அப்போ தான் நல்லா முறுமுறு. இது கொஞ்சம் தண்ணியாக போயிடுச்சுன்னா இன்னும் 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அதனால ஒன்றும் இல்லை. வெங்காயம் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால, வெங்காயம் உடம்புக்கு நல்லது, அதனால் நான் வெங்காயம் அதிகமாக சேர்த்துருக்கேன். வெங்காயம், அதில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பொடிசாவே. ஏன்னா பிள்ளைங்க பொறுக்கி போட்டிருந்ததுனால எல்லாமே பொடிசாக தான் சேர்த்துருக்கேன். இது உரைக்காது பச்சை மிளகா, அதனால் சின்னதாக பொடிசாக பிஞ்சு மிளகா தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு பிடிக்காதுன்னா வேணாம், ஆனால் மிளகு சேர்த்துக்கிறது நல்லது தான். பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கும் இது சாப்பிட்ணும் அப்படின்னு பழக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நல்லா அடித்து கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா நார்மலாக வெளியில் வச்சாலும் பரவாயில்ல, ஒரு 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரீசரில் இல்லை, ஃப்ரிட்ஜில். ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சேர்த்து சில பேர் சன்ஃப்ளவர் ஆயில் அந்த எல்லாம் சேர்ப்பாங்க, ஆனால் நான் பாம் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு இதையும் காமிக்கணுங்கிறதுனால. இந்த பாம் ஆயிலில் சில பேருக்கு தும்மல் வரும், அலர்ஜி இருக்குது அப்படிங்கிறதுனால அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் நார்மலாக அந்த புளி இருக்குல்ல, நம்ம அந்த புளியை அதை போட்டு நல்லா கருகுனதுக்கப்புறம், நல்லா கண்ணுக்கரைன்னு கருகுனதுக்கப்புறம் அந்த புளியை எடுத்து வெளியில் தூக்கி போட்டுருங்க. இப்போ தண்ணியில் நனைச்சி அந்த வடை மாவை எடுத்து சின்னதாக ஹோல்ஸ் போட்டு நீங்கள் இந்த மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு முறுமுறுன்னு சூப்பராக உங்களுக்கு வடை கிடைக்கும். இல்லை எனக்கு கிளாஸில் இலையில வரும் அப்படின்னாலும் நீங்கள் செய்யுங்க. ஆனால் நீங்கள் கையில் எடுத்து போடக்குள்ள உங்களுக்கு சீக்கிரமாக வேலை முடியும். அதோட நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். நார்மலாகவே உங்களுக்கு சீக்கிரம் வேலை முடியும்னா இந்த மாதிரி கையில் நீங்கள் எடுத்து போடுங்க. நீங்கள் கையில் எடுத்து போட்டு ஒரு 4 தடவை 5 தடவை நீங்கள் போட்டிங்கன்னா வராது தான், அங்கே இங்கேயும் குணலாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம தானே சாப்பிட போகிறோம். நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி நீங்கள் போட்டு ட்ரை பண்ணுங்கள். போக உங்களுக்கு அழகாக ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். உங்களுக்கு தாராளமாகவே டக்குன்னு போட்டு டக்குன்னு எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக போட்டாச்சுன்னு சொல்லிவிட்டு. நீங்கள் இதுவே இலையில போட்டு அதில் போட்டு இதில் போட்டுன்னா கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்கும். வெங்காயம் அதிகமாக சேர்த்தா தான் இந்த மாதிரி அங்கங்கே கலர் தெரியும். நீங்கள் பொடிசாவே கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடக்குள்ள டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். என் பொண்ணு குட்டி குட்டியாக வேணும்னு கேட்டதுனால போண்டா சைஸில் சின்னதாக போட்டேன். அதுவும் அழகாக குட்டி குட்டியாக அழகாக வந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இதோட சவுண்டு கேளுங்க, நல்லா முறுமுறுன்னு கிரன்ச்சியாக இருக்கும். இது சாம்பார் தொட்டு சாப்பிடக்குள்ள இன்னும் சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் சாம்பார் தான் தொட்டு சாப்பிடுவோம், அதனாட்டி நான் சாம்பாரை எடுத்து வச்சுருக்கேன், வடை சாம்பார்.